வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டாலர் இண்டெக்ஸ் உடைய டெக்னிக்கல் வியூ பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது 7:30 மணிக்கு நமக்கு நைட் 7:30 மணிக்கு 7:30 ISM மேனுஃபேக்சரிங் PMI இருக்கு. ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ISM மேனுஃபேக்சரிங் அப்படின்னா என்ன? இது வந்து ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கும் போது, அதாவது நான் ஃபார்ம் பேரோல் வெள்ளிக்கிழமை வரும். இது மேபி நமக்கு வந்து அந்த மந்த் என்னைக்கு ஓப்பன் ஆகுதோ அந்த ஃபர்ஸ்ட் வீக்கோடைய பிஸ்னஸ் டே, அதாவது மண்டே மேக்சிமம் வந்துடும். ஓகேங்களா? அந்த ஃபர்ஸ்ட் மந்தோடைய மண்டேல வந்து இந்த ரிப்போர்ட் வந்து நமக்கு வரும். ISM மேனுஃபேக்சரிங் ஒரு மாதத்திலிருந்து அடுத்த மாதம் அவன் யூஎஸோட எக்கனாமி மாறும்போது அங்கே இருக்கிற ப்ரொடக்ஷன் லெவல் மெஷர் பண்ணுற ஒரு PMI ஸ்டேட்டஸ் தான் இது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இது வந்து இதில் இருக்கிற சேஞ்ச், இன்னைக்கு மார்க்கெட்டுடைய சேஞ்ச், இந்த இடத்துல வந்து இப்போ DXY வந்து ஒரு சேஞ்ச் கொடுக்கும். கண்டிப்பாக வந்து மேலே கீழேயோ ஒரு மூமெண்ட் கொடுக்கும். இது உடைய ஆல்மோஸ்ட் ஒரு எப்படி சொல்றது, ரிஃப்ளெக்ஷனாக தான் நமக்கு வந்து யூஎஸ் உடைய நான் ஃபார்ம் பேரோல் வந்து அமைய வாய்ப்பு இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சான்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட்டை டைட்டாக பார்க்கும்போது எந்த பக்கம் டைரக்ஷன் கிடைக்குது, அதாவது என்ன சொல்றாங்க, போன மந்தோடைய எக்கனாமிக்கும் இந்த மந்த் அது பாஸ் ஆகும்போது என்ன சேஞ்ச் மெஷர் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து யூஎஸ் உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் பார்ப்போம். ஸோ இந்த மார்க்கெட்ல வந்து நமக்கு பெஸ்ட் லெவல் பிரேக் அவுட் பை மார்க்கெட் வந்து மேலே இந்த ஹேண்டில் உடைச்சா கூட டேல நம்ம பை போகக்கூடாது. இந்த 103.75 மேலே க்ளோஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த க்ளோஸ் வச்சு தான் இந்த மார்க்கெட் புல்லிஷ்க்கு போகுதா போகலையாங்கிற டிசிஷன் எடுக்க முடியும். இங்கே தான் ஒரு மார்க்கெட்டுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது உடையல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னும் யூஎஸ் எக்கனாமி ஒரு கரெக்ஷனுக்கு நோக்கி கீழே வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் யூஎஸ் ஆயில். இன்னைக்கு கேட் மார்க்கெட் வந்து ஹாலிடே. ஸோ யூஎஸ் மார்க்கெட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்ச் இப்போ ஒன்று கொடுத்துட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் இந்த பை இங்கேருந்து பைல தான் நம்ம இருக்கோம். பட் மார்க்கெட்டில் இப்போ பையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் 72 ரீச் பண்ண போது 73க்கு மேலே ஹோல்ட் ஆனால் மட்டும் பை எடுங்க, இல்லைன்னா பை எடுக்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிக்ஜாக் ரேலி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா கிளீனாக வந்து இந்த இடத்துல ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டாப்பர்லேருந்து இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸாக மாறிடுது. கீழே இருக்கிறது நமக்கு சப்போர்ட் ஃபேஸாக மாறி நின்றுட்டு இருக்கு. ப்ரைஸ் இப்போ ஆல்மோஸ்ட் இதுலேருந்து சப்போர்ட் ஃபேஸஸாக இருக்கு. அப்போ நம்ம இங்கே எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸை மீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸில் போய் பை அடிக்கிறதுங்கிறது நாட் ஃபேவர். ஸோ இது பிரேக் ஆகி ஒரு ரீடெஸ்ட் கிடைச்சா கூட நம்ம வந்து பை ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 73 நான் பாயிண்ட் ரவுண்டாக 73ன்னு வச்சுக்கோங்க. இன்னும் கூட 73.3 வரைக்கும் இருக்கணும். பட் 73ன்னு வச்சுக்கோங்க. இந்த 73க்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோஸ் ஃபர்ஸ்ட் பண்ணுதா, என்ன ஃப்ரேம் 4 hour ஆர் டே, இது ரெண்டுல எதுலையாவது உங்களை க்ளோஸ் பண்ணால் நம்ம திருப்பி பை சான்சஸ் எங்கெல்லாம் கிடைக்குதோ, மார்க்கெட் வந்து எங்கெல்லாம் இறங்குதோ, கரெக்ஷன் ஆகுதோ அங்கே எல்லாமே நம்ம பை எடுக்க ட்ரை பண்ணலாம் வித் ஸ்டாப் லாஸோட. ஸோ இந்த இடத்துல போய் இப்போ ஒரு ஹியூஜ் ரைஸ் ஆகுதுன்ட்டு பை எடுக்காதீங்க. மார்க்கெட் வந்து ரேஞ்சோடைய டாப்ல இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து வெளியில் போயிடுச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டாப்புக்கு மேலே ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட். 23.10க்கு மேலே ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேங்களா? அல்லது மார்க்கெட் கீழே வருது, இன்னும் கொஞ்சம் கீழே வரும். ஆல்மோஸ்ட் வந்து 22.60லேருந்து 50 மார்க்கெட் வந்து திரும்பினால், இந்த லைனுடைய ரீடெஸ்ட் பாயிண்ட்ல திரும்பினால் ரிஸ்க் எடுத்து பை எடுக்கலாம். பட் பெஸ்ட் பையிங் வந்து நம்ம இந்த டாப்புக்கு மேலே போகிறது தான் பெஸ்ட் பை, ஒரு நல்ல ரேலியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கோல்டு. கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம்ல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் நீங்கள் ஓப்பன் பண்ணதுலேருந்து கீழே வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி சொல்லியாச்சு. 4 hour பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு நல்ல பிரேக் ஆகி உள்ள வந்துருச்சு. நமக்கு இந்த ரேஞ்ச் ஃபேஸ் உள்ளேயும் பிரேக் அவுட் கிடைச்சிருச்சு. ஸோ ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு புல் பேக். நல்லா புரிஞ்சுக்கணும். கீழே வந்துட்டு இருக்கிறது ஒரு புல் பேக். ஸோ கிட்டத்தட்ட 109 சாரி 1906. ஓகே, அதுல இருந்து எங்க மார்க்கெட்ல கீழே பை கிடைச்சாலும் பை எடுக்கலாம். இந்த இடத்துல பை எடுத்து ட்ரை பண்ணலாம். ஓகே, என்ன கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இப்போ நல்லா கீழே வந்துருச்சு. நான் வந்து வீக்லி ஃபோர்காஸ்ட் வீடியோ கூட சொல்லியிருப்பேன். மார்க்கெட் நேராக மேலே போகாம கீழே வந்துட்டு மார்க்கெட் மேலே இந்த ஹை பிரேக் பண்ணா அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக மார்க்கெட் வந்து எங்க போகும் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலான 40 அந்த லெவலுக்கு மார்க்கெட் ரீச் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல இன்னைக்கு பார்க்கணும். நியூஸ் வரும்போது 7:30 மணிக்கு அங்க வந்து நமக்கு DXYல கொஞ்சம் கீழே ப்ரெஷரைஸ் வருது அப்படின்னா மார்க்கெட்டோடைய ஓப்பனிங்ல மேலே போனா கூட DXY அந்த 7:30 மணி நியூஸ் அப்ப கீழே வந்தால் அப்ப கோல்டு வந்து கீழே வந்தா கூட இங்க இருந்து ஒரு டேக் ஆஃப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ தட் பை ட்ரை பண்ணுங்க, செல்லை வந்து அவாய்ட் பண்ணுங்க. செல்லுங்கிறது வந்து நம்ம வந்து 1880 கீழே தான் செல் ட்ரை பண்ணுவோம். அது வரைக்கும் எங்க பை கிடைச்சாலும் ரேலி பையாக ஒரு நல்ல ப்ராசஸாக இருக்கும். கிட்டத்தட்ட 1970 வரைக்கும் கூட மார்க்கெட் மேலே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் 40 வரைக்கும் நம்ம மினிமம் டார்கெட் எதிர்பார்க்கலாம். 1906க்கு கீழே எங்க வந்தாலும் பை ட்ரை பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.